بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ بوأنا لإبراهيم مكان البيت ألا تشرك بي شيئا وطهر بيتي للطائفين والقائمين والركع السجود. الحمد لله. சூரா ஹஜ்ஜுடைய 26வது 27வது வசனங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 3 கட்டளைகளிட்டான். ஹஜ் சம்பந்தமான மக்கா சம்பந்தமான விடயமாக நேற்று நாங்கள் பார்த்தோம். ஏன் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான்? இவர்களிடம் அல்லாஹ் 9 சிஃபாத்துகளை அல்லாஹ் கொடுத்திருந்தார். ஒரு மனிதன் தலைமத்துவத்துக்கோ சமூகத்துடைய பொறுப்புக்கோ தகுதியானவன் என்பதற்கு சிஃபாத்துகள் தான் காரணமாக அமையும். இந்த அடிப்படையில்தான் அல்லாஹோடு இவர்களுக்கு இருந்த 9 வகையான சிஃபத்துகளில் ஒரு சிஃபத்தை நாங்கள் நேற்று பார்த்தோம், இஹ்லாஸ். அவர்கள் ஒரு பொழுதும் அல்லாஹுவை தவிர வேறொரு நோக்கத்துக்காக இந்த காரியத்தையும் அவர்கள் வாழ்க்கையில் செய்தது கிடையாது. இரண்டாவது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கொடுத்த ஒரு பட்டம்தான் அவ்வாஹ். எப்பொழுதும் அல்லாஹுவின் பக்கமே திரும்பக்கூடியவர்கள். அல்லாஹ் குர்ஆனிலே இன்ன இப்ராஹீம லஅவ்வாஹுன் ஹலீம், நிச்சயமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பொறுமையுள்ளவர். அவ்வாஹ், அவ்வாஹ் என்றால் அவ்வாபை போன்றுதான். அவ்வாஹ், அவ்வாப் நல்ல பெயர்கள் பிள்ளைகளுக்கு வைக்க வேண்டிய பெயர்களில் சில பெயர்கள் தான் அவ்வாபும் அவ்வாஹ். அவ்வாஹ், AWWAH, அவ்வாஹ். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இரண்டாவது தன்மை, எப்பொழுதும் அல்லாஹ்வின் பக்கமே திரும்பிக் கொண்டிருப்பார்கள். மூன்றாவது, அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி சொல்லும் பொழுது முனீப், முனீபும் நல்ல பெயர்தான். முனீப் என்றாலும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடியவர். இன்ன இப்ராஹீம லஹலீமுன் அவ்வாஹும் முனீப். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹலீமும் தான், அவ்வாஹும் தான், முனீபும் தான். அல்லாஹ் இந்த சிஃபாத்துகளை எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்து விட்டுதான் அவர்களை இந்த ஹஜ்ஜுக்கு அல்லாஹ் பொறுப்புதாரியாக அல்லாஹ் ஆக்கினான். நான்காவது சிஃபத்து தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கானித், அல்லாஹோடு எப்பொழுதும் நெருங்கியவர்களாகவே இருப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இன்ன இப்ராஹீம கான உம்மதன் கானிதா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குனூத், குனூத் கானிதன் என்ன? ஹாஃபிது அலஸ் ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் வுஸ்தா وَقُومُوا لِلَّهِ قَانِتِينَ. அல்லாஹ் சொல்கிறான்,
தொழுகையில் பேணுதலாக இருங்கள். 5 நேர தொழுகையில், விசேடமாக அசர் தொழுகையில் அல்லாஹ்வுக்கு குனூத்தோடு நில்லுங்கள். وَقُومُوا لِلَّهِ قَانِتِينَ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் மன்றாடக்கூடியவர். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய 4வது சிஃபத். 5வது சிஃபத்தாக அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஹனீஃபாக அல்லாஹ் ஆக்கினான், நேர்வழி நடந்தவராக அல்லாஹ் ஆக்கினான். இன்ன இப்ராஹீம கான உம்மதன் கானிதன் லில்லாஹி ஹனீஃபா. அதிலிருந்தான் ஹனீஃபா, அபு ஹனீஃபா என்னெல்லாம் பேர் வந்தது. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருந்த பேர். இது ஹனீஃப், அவருடைய தன்மை. இது நேர்வழி நடந்தவர். நாங்க இஸ்திஃப்தாஹ்ல ஓதுறோமே, வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபம் முஸ்லிமன். ஹனீஃப், நேர்வழி நடந்தவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய 5வது சிஃபத். 6வது சிஃபத், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய 6வது சிஃபத் ஷாக்கிரா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நன்றியுடையவர்களாக இருந்தது. இதெல்லாம் அல்லாஹோட 9 சிஃபத்துகள். ஷாக்கிரா, நன்றியுடையவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் சூரத்து நஹல்ல சொல்றான், ஷாக்கிரன் லிஅன்உமிஹி ஜிதபாஹ். அவரை நாம் தேர்ந்தெடுத்த அந்த அருட்கொடைக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்பொழுதும் நன்றியுடையவர்களாகவே காணப்பட்டார்கள். 6வது சிஃபத். 7வது சிஃபத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சித்தீகா, உண்மையுடையவர்களாக இருந்தார்கள். எப்பொழுது வாழ்க்கையில் அவர்கள் 3 பொய்யை தவிர வேற எந்த பொய்யும் சொன்னது கிடையாது. وَاذْكُرْ فِي الْكِتَابِ إِبْرَاهِيمَ إِنَّهُ كَانَ صِدِّيقًا نَبِيًّا. அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஞாபகப்படுத்துங்கள், அவர் சித்தீகன் நபியாவாக இருந்தார், உண்மையான நபியாக இருந்தார். அவர் சித்தீக்காக இருந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில் பொய் பேசியது கிடையாது. அவங்க பேசின பொய் 3 பொய் தான். 1, வாப்பா சிலை வணங்குவதற்கு அழைத்த பொழுது சொன்னாங்க, இன்னி சகீம், நான் நோயாளியாக இருக்கிறேன். 2வது, சிலைகளை உடைத்துவிட்டு பெரிய சிலையுடைய தலையிலே கழுத்திலே கோடாரியை தொங்க வைத்த பொழுது, மன் ஃபஅலஹு ஹாதா, யார் செய்தது என்று கேட்ட பொழுது, பல் ஃபஅலஹு கபீருஹும், பெரியவர் கழுத்தில் தானே கோடாரி இருக்குது, அவர் தானே செய்திருக்கணும். இந்த 2 பொய்யும் அல்லாஹுடைய விடயத்தில் சொன்னார்கள். 3வது பொய், அவர்கள் செல்லும் பொழுது அரசன் அழகான பெண்களை மிஸ்ரிலே கைது செய்த பொழுது தனது மனைவி சாராவை பார்த்து சொன்னார்கள், என்னுடைய சகோதரி என்று சொல். இந்த 3 பொய்யை தவிர அவர்கள் வாழ்க்கையில் பொய் சொன்னது கிடையாது. சித்தீக்காக இருந்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இது 7வது சிஃபத். 8வது அவர்களுடைய தன்மைதான் வஃபி. அல்லாஹ் குர்ஆனிலே وَإِبْرَاهِيمَ الَّذِي وَفَّى, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அனைத்தையும் நிறைவேற்றிய வஃபியாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய அனைத்து கட்டளைகளையும் அல்லாஹ்வுடைய அனைத்து அஹ்காமாத்துகளையும் சட்டங்களையும் நிறைவேற்றிய வஃபியாக இருந்தார்கள். 8வது. 9வது அல்லாஹ் சொல்லக்கூடிய சிஃபத், இன்ன இப்ராஹீம கான உம்மஹ், ஒரு உம்மத்தாக இருந்தார்கள். சகோதர சகோதரிகளே, இந்த சிஃபத்துகளை நாம் எங்களிடம் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஹஜ் செய்யக்கூடியவர்கள், ஹஜ் செய்தவர்கள், இந்த 9 நல்ல சிஃபத், நல்ல தன்மைகள், அல்லாஹ்வ நெருங்கிய தன்மைகள். நோம்பின் மூலமாகவும் இந்த 9 சிஃபத். முதலாவது என்ன? இஹ்லாஸ். முதலாவது
இஹ்லாஸ் எங்கள்கிட்ட உருவாக்கி கொள்ளும். இரண்டாவது எங்களிடத்துல உருவாக்க வேண்டிய சிஃபத்தான் அல்லாஹ். மூன்றாவது எங்கள்கிட்ட உருவாக்க வேண்டிய சிஃபத்து தான் முனீப். நான்காவது எங்களிடம் உருவாக்க வேண்டிய சிஃபத்து தான் கானித். ஐந்தாவது எங்களிடம் உருவாக்க வேண்டிய சிஃபத்து தான் ஹனீஃப். ஆறாவது எங்களிடம் உருவாக்க வேண்டிய சிஃபத் ஷாக்கிர், நன்றி. ஏழாவது எங்களிடம் உருவாக்க வேண்டிய சிஃபத்து தான் உண்மை. எட்டாவது எங்களிடம் உருவாக்க வேண்டிய சிஃபத்து தான் வஃபா. ஒன்பதாவது நாங்கள் ஒரு உம்மத்தாக மாற வேண்டும். மற்றவர்கள் என்ன எங்களை பற்றி பேசுகிறார்கள் என்பதை விட எங்களுக்கும் அல்லாவுக்கும் இடையில் உள்ள இரகசியம் சரியாக இருக்க வேண்டும். மக்கள் பைத்தியம் என்று சொல்லலாம், மக்கள் மோஸ்துதிக்கார் என்று சொல்லலாம், மக்கள் எதுவும் சொல்லலாம். ஆனால் அல்லாஹ் எங்களை சரியாக எங்களை இனம் கண்டுகொண்டால் அது போதும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிடம் அல்லாஹோடு இருந்த இந்த 9 சிஃபத்துகள், இது இல்லாமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனிதர்களோடு இருந்த 7 சிஃபத்துகள், இது 9 அல்லாஹோடு. மனிதர்களோடு மக்களோடு அவர்கள் அல்லாஹ் எவ்வாறு மாற்றினான்? முதலாவது அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை இமாமாக அல்லாஹ் ஆக்கினான். இமாம். சூரா பக்ராவிலே அல்லாஹ் وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ قَالَ إِنِّي جَاعِلُكَ لِلنَّاسِ إِمَامًا. அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சோதித்தார். சில சோதனைகள் கலிமாக்களை கொண்டு சோதித்து அல்லாஹ் சொன்னான், இன்னி ஜாஇலுக லின்னாசி இமாமா, உங்களை மனித சமூகத்துக்கு நான் இமாமாக ஆக்கப் போகிறேன். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள்? قال ومن ذريتي, யா அல்லாஹ் என்ற பிச்சலம் பிள்ளைகளையும் இமாமாக்கு, நான் மட்டுமல்ல. அல்லாஹ் சொன்னான், قال لا ينال عهد الظالمين, அநியாயக்காரர்கள் என்ற ஒப்பந்தத்தை அடைய மாட்டார்கள். அநியாயக்காரர்கள் இமாம்களாக ஆக்க மாட்டேன். முதலாவது மனிதர்களோட அவர்களுக்கு இருந்த தொடர்பு என்ன? அவங்க ஒரு இமாம். அதனாலதான் எங்களோட பிள்ளைகளை நாங்க இமாம்களாக மாற்றோம். மஸ்ஜிதில் தொழுவிப்போருக்கு பேரு இமாம் தான், ஹுத்பா ஓதக்கூடியவருக்கு பேரும் இமாம் தான், குர்ஆனை படித்து கொடுப்பவருக்கும் பேர் இமாம் தான். எல்லாம் இமாம்கள். சமூகத்தை வழிநடாத்தக்கூடியவர்களுக்கு பேர் இமாம். நாங்க இமாமாக மாற கிடைக்க இல்லை, எங்களோட பிள்ளைகளை இமாம்களாக மாற்ற வேண்டும். நாங்க முதலாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சிஃபத். இரண்டாவது அல்லாஹ் ஹிக்மத்தை கொடுத்திருந்தார். ஹிக்மத் நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட பொக்கிஷம், ஃபதுலுல்லாஹ், அல்லாஹுடைய கொடையர் ஹிக்மத் என்பது. மூன்றாவது அல்லாஹ் ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனிதர்களோட ஹலீமாக இருந்தார்கள், பொறுமையாக இருந்தார்கள். தண்ட வாப்பா தண்ட குடும்பம் அல்லாஹ் இன்ன இப்ராஹீம லஅவ்வாஹுன் ஹலீம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூன்றாவது ஹலீம். தண்ட சமூகத்தோடு, மன்னரோடு, வாப்பாவோடு, ஊர் மக்களோடு பொறுமையாளராக என்று அவங்கள செலவணங்கிட்டு இருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் அல்லாஹு இபாத் செஞ்சு கொண்டிருந்தாங்க. இந்த சூரா ஹஜ் என்று சொல்லும் பொழுது மிக முக்கியமாக பேசப்பட வேண்டிய ஒரு ஆளுமை, ஒரு வழிகாட்டி, ஒரு முன்னுதாரணம் நம்முடைய தலைவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இன்று எங்களுக்கு தெரியும், குர்ஆனை விட்டு மக்கள் வழி தவறியதால் யார் யாரை பற்றியெல்லாம் பேசுறாங்க.
குர்ஆனை விட்டு வழி தவறிட்டாங்க மக்கள். ஆயிரக்கணக்கான மக்களை ஒன்று சேர்த்து பயான் பண்ண சொன்னா என்னென்னமோ பேசுறாங்கப்பா. குர்ஆன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி இப்படி எல்லாம் இமாம் அவர்தான். ஹஜ்ஜுக்காக மக்கள் அழைத்து சென்று மக்காவுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த ஒரு நகரத்துல இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய 9 சிஃபத்தையும் இந்த 7 மக்களோடு நடந்து கொண்ட சிஃபத்துகளையும் மக்களுக்கு தெளிவுபடுத்தினா எவ்வளவு அழகாக இருக்கும். அல்லாஹ் ஹலீமாக ஆக்கினான். 3வது 4வது அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தனது பெற்றோரோடு தாய் தந்தையோடு நல்ல முறையில் நடக்கக்கூடியவராக அல்லாஹ் ஆக்கினான். ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பெற்றோருக்காக துஆ கேட்டதை அல்லாஹ் குர்ஆனிலே, வாப்பா ஆசர் காஃபிராக இருந்தாலும் ரப்பனா இக்ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப், யா அல்லாஹ், யா அல்லாஹ், என்னையும் என் தாய் தந்தையர்களை மன்னிப்பாயாக, மூமீன்களை மன்னிப்பாயாக, கியாமத்துடைய கேள்வி கணக்குடைய அந்த நாளிலே மன்னித்து விடுவாயாக என்று துஆ கேட்டார்கள். 5வதாக அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ருஷ்தை கொடுத்தான், நேர்வழி. ருஷ்த் என்றால், ரஷாத் என்றால் நேர்வழி. அல்லாஹ் சொல்கிறான், وَلَقَدْ آتَيْنَا إِبْرَاهِيمَ رُشْدَهُ مِنْ قَبْلُ, சமூகத்துக்கு நேர்வழி காட்டினவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். 6வது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கரம், நல்ல கொடை வள்ளல். அதனாலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய புனை பெயர் என்ன? அபு தைஃபான், விருந்தாளிகளின் தந்தை. விருந்து கொடுப்பாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அடுத்ததாக அல்லாஹ் சாஹிபுல் கல்பு சலீம், இது ஜாஅ ரப்பஹு பிகல்பின் சலீம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் சாந்தமான உள்ளத்தோடு வந்தார்கள் என்று அல்லாஹ், கல்புன் சலீமோடு வந்தார் என்று அல்லாஹ் கூறுகின்றார். இது மனிதர்களோடு சமூகத்தோடு 6 சிஃபத்துகள். முதலாவது அல்லாஹ் கொடுத்த சிஃபத்து தான் அவர்களிடம் இமாமத், 2வது ஹிக்மத், 3வது பிர்ருல் வாலிதை, 3வது ஹலீம், 4வது பிர்ருல் வாலிதைன், 5வது ருஷ்த், 6வது கரம், 7வது கல்புன் சலீம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 9ம் 6ம் அல்லாஹோடு இந்த 9 சிஃபத்துகளும் மனிதர்களோடு இந்த 6 நல்ல சிஃபத்துகளை கொண்டும் அல்லாஹ் எங்களையும் அழகுபடுத்துவானாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மில்லத்தை பின்பற்றி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோடு ஒன்றாக சொர்க்கத்தில் இருக்கும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. இந்த இஃப்தாருடைய நேரத்திலே உன்னிடத்தில் கையேந்திருக்கிறோம் ரஹ்மானே, எப்பொழுதும் இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் வெற்றியை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், இஸ்லாத்துக்கு எதிரான அனைத்து சூழ்ச்சிகளையும் இல்லாமலாக்குவாயாக. எங்களுடைய நோன்புகளை, கியாம்களை கபூல் செய்வாயாக. என்னென்ன காரியங்கள் செய்தோமோ இஹ்லாஸோடு செய்ய தௌஃபீக் செய்வாயாக. ரியா சும்ஆவை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக, முகஸ்துதியை விட்டு பாதுகாப்பாயாக. எஞ்சி இருக்கக்கூடிய நோன்பை சரியாக பிடித்து உனது திருப்தி அடைந்தவர்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين.